போராட்ட வீரரான திருப்பூர் குமரனின் 92வது நினைவு தினத்தை முன்னிட்டு திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள நினைவு மண்டபத்தில் திமுக சார்பில் மேயர் தினேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், அமமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான மழை, பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த கருப்பு பன்னீர் திராட்சை பந்தலிலேயே செவட்டை நோய் தாக்குதல் ஏற்பட்டு பழங்கள் வெடித்து அழுகி விடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போது அறுவடைக்கு தயாராக விளைந்து வந்த கருப்பு பன்னீர் திராட்சையில் வெடிப்பு, அழுகல் நோய் ஏற்பட்டு ஏக்கருக்கு லட்சக்கணக்கான பணம் நஷ்டமாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதாகவும், செவட்டை விழுவதாகவும், பழம் வெடிப்பு நோய் முற்றிலும் செடிகளை அழித்துவிட்டதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட திராட்சை தோட்டங்களை பார்வையிட்டு நிவாரணம் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் சங்கத்தின் 39வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் தமிழக அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், காவலர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பு அரசு ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்ற அரசு அலுவலர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் மாணிக்கம் பங்கேற்ற நிலையில் 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் மாணிக்கம், திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் அறிவித்ததை நிறைவேற்ற கோரி ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் சங்க ஆண்டு விழாவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் பொருட்கள் மக்களுக்காக வழங்கப்பட்டு வரும் நிலையில் மதுரை மூளைக்கரை கீரைத்துறை பகுதி ரேஷன் கடை ஒன்றில் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்கப்படாமல் நெடுநேரமாக நிற்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதிமுக கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ புதூர் பூமிநாதன் அரசு அதிகாரிகளையும் கடை ஊழியர்களையும் சரமாரியாக விளாசினார். மேலும் மக்களிடம் முறையாக பொருட்களை வழங்காமல் விட்டால் புகார் கூறவும், அரசு உங்களுக்கு இலவசமாக வழங்கும் பொருட்களை முறையாக வாங்கிச் செல்லவும் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெருமாள்பேட்டை பகுதியில் அனுமான் ஜெயந்தியை முன்னிட்டு இளங்கோசாமி தலைமையில் ஸ்ரீ வீரமகா ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் மற்றும் புஷ்ப அலங்காரம் செய்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் வாணியம்பாடி நகரமன்ற செயலாளர் சாரதிகுமார், சுகாதாரத்துறை துணை இயக்குநர் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்பு பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னையில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் அயலக தமிழர் தினம் தொடங்கி வைக்கப்பட்டது. அதனை தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டனர். தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா உத்தமபாளையத்தில் அமைந்துள்ள ஹாஜி கருத்தராவுத்தர் ஹவுதியா கல்லூரியில் மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து பார்வையிட்டார். மேலும் அயலக தமிழர் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து உத்தமபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கள ஆய்வு மேற்கொண்டார். நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அனுமன் ஜெயந்தி விழா நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில்களில் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அனுமன் ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வேக்குப்பட்டியில் அமைந்துள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் 27 அடி உயரம் கொண்ட தமிழகத்தின் 2வது உயரமான அனுமன் சிலை அமைந்துள்ளது. இந்நிலையில் கோயிலில் திருமஞ்சனம், அபிஷேகம், ஆராதனை, சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. மேலும் பக்தர்கள் துளசி மாலை, வடமாலை என பல்வேறு மாலைகள்
கருங்கல் ஆஞ்சநேயருக்கு சாத்தப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனை காண சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் கோவை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் புண்ணியமூர்த்தி பொன்ராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கரூர் மாவட்ட காவல்துறை மற்றும் அனைத்து கல்லூரி போராட்ட சங்கங்கள் இணைந்து நடத்தும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி கரூர் கோவை ரோட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் இருந்து துவங்கி திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் நிறைவு பெற்றது. மேலும் சாலை பாதுகாப்பு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை கரூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் புண்ணியமூர்த்தி, பசுபதிபாளையம் காவல் ஆய்வாளர் பொன்ராஜ் ஆகியோர் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் எடுத்துரைத்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக ரோட்ராக் சங்கத்தின் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சுனில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர். கடந்த 2016ஆம் ஆண்டு மயிலாடுதுறை மாவட்டம் காசிங்கன் பகுதியைச் சேர்ந்த குணாளன் என்பவர் சீர்காழி தஞ்சாவூர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து மணல்மேடு காவல் நிலையம் மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கானது பெரம்பலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் குணாளன் மனைவி நாகஜோதி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு 16,52,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பெரம்பலூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இழப்பீடு வழங்காத அரசு பேருந்தினை பெரம்பலூர் மாவட்ட தலைமை நீதிபதி பல்கேஷ் உத்தரவின்படி பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.